ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்றைக்கி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டாட்டாவோட மோஸ்ட் செல்லிங் காரான டாட்டா பஞ்ச் இருக்குது. அதோட ஃபுல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காரோட எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து ஹாலஜனில் தான் உங்களுக்கு வந்து லைட் தந்திருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு வந்து ஃபாக் லாங்ஸுமே வந்துருக்கு. சென்டரில் உங்களுக்கு வந்து டாட்டாவோட லோகோ வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. பஞ்ச் அப்படிங்கிற ஒரு பேஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதுவும் இங்கேக்குள்ள வந்து ஒரு க்ரோமில் வந்து ஒரு ஃபினிஷ் ஒன்று போகுது. அதுவும் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஆர்எல்ஸ் வந்துடுது. இங்கே உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் கிடச்சிருது. ஃப்ரண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு போல்டான லுக்கில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ சைடு ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து டயரை பொறுத்தவரையில் 185/70 R15 டயர்ஸ் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைடில் உள்ள அந்த பிளாக் கலர் கிளாடிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ எஸ்யூவி அப்படிங்கிறதுக்காக அதை போல்டாக காட்டுறதுக்காக அது பிளாக் கலரை கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 193 mm தராங்க. இப்போ ரியர் சைடு வந்து இங்கே ஒரு லைட் ஒன்று வந்துடுது. அது போக உங்களுக்கு வந்து டெயில் லேம்ப் அப்படின்னு பார்க்கும்போது இதுவுமே உங்களுக்கு வந்து ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அது போக இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இந்த லெஃப்ட்டில் வந்துடுது. டாட்டாவோட பேஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் போல்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ரியர் சைடுக்கான ஒரு கேமரா வந்துருது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டாவோட பேஜிங் வந்து கீழே நல்லா போல்டாக கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டி அப்படிலாம் பார்க்கும்போது ஓரளவு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கிப் லைட் அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே உங்களுக்கு ஒரு பிளாக்ல ஒரு நல்லா ஒயிடராக கொடுத்துருக்கனால அது ஒரு ரொம்ப பெரிய போல்டு லுக்காக காட்டுது. இன்ஜினோட பானட் நம்ம திறந்து இன்ஜின் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்ஜினை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து என்ஜின் வந்து 1.2 லிட்டரில் வந்து உங்களுக்கு 3 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. மற்றபடி என்ஜின்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து டக்கின்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேஸ் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக வந்து ஒரு இன்சுலேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டோர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. உள்ள இன்கிரஸ் அப்படின்னு பார்த்தாலும் நல்லா ஈஸியாகவே இருக்குது. உங்களுக்கு ஸ்டீரிங்கோட கிரிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கிளஸ்டர் வந்து நல்லாவே இருக்குது. ஓஆர்விஎம்லாம் வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. அது ஃபோல்டிங் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஆனால் வந்து ஓஆர்விஎம்மோட மிரர்ஸை வந்து நம்ம இங்கே உள்ள அந்த நாப்லேருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த காரை பொறுத்தவரையில் ஸ்டார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புஷ் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து மேனுவலாக தான் தந்துருக்காங்க. சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து மேனுவலு. ஸ்டேரிங்கை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டில்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான சுவிச்சஸ்ஸு, வால்யூம் கண்ட்ரோல்ஸுக்கான சுவிச்சஸ்ஸு, கால் அட்டன் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ்ன்னு சொல்லி எல்லாமே இப்போ என்னென்ன முக்கியமாக தேவையோ அது எல்லாமே இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. அதுபோல் வழக்கம் போல் எல்லா காஸ்ட்லேயும் வர மாதிரி உங்களுக்கு வந்து லேம்புக்கான சுவிச்சஸ் ரைட் சைட்லேயும், வைப்பருக்கான சுவிட்சஸ் வந்து லெஃப்ட் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. அதுபோக கியர் நாப்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ப்ரீமியமாகவே இருக்குது. இப்போ தை சப்போர்ட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து நல்லாவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷீட்டும் உங்களுக்கு வந்து நல்லா கரெக்டாக நம்மளை வாங்கி வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து போதுமான ஹெட்ரூம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 ஃபீட் வரை எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்தளவுக்கு நல்ல ஹெட்ரூம்ஸ் இருக்குது. ஹெட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பில்டை பொறுத்தவரையில் வந்து இது 5 ஸ்டார் ரேட்டிங் கார் அப்படிங்கிறனால பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வெயிட்டாகவும் ஹெவியாகவும் தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. வந்து ரியர் சைடு போய் பார்க்கலாம். இப்போ ரியர் சைடு உங்களுக்கு வந்து எக்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. 3 பேர் உட்காந்து போகிறதா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து போதுமான ஸ்பேஸ் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு தை சப்போர்ட் அதெல்லாம் எப்படி இருக்குது? எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃப்ரீயாக ஒரு 3 பேர் உட்காந்துலாம். உங்களுக்கு ஸ்பேஸ் லெக் நல்லாவே ஃப்ரீயாகவே இருக்குது. காலை நல்லா நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம், நல்லா சாஞ்சிக்கலாம். இல்லை கம்ஃபர்டபுளாக உட்காந்தோம்னா ஒரு 2 பேர் போனோம்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக சம்மணம் போட்டு உட்காந்தோம்னா அப்படியே ராஜா பகவத் மாதிரி போய்கிட்டு இருக்கலாம். ராஜா பகவத் மாதிரி போகலாமா? அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நிஜமாவே ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் 3 பேர் தாராளமாக போகிற அளவுக்கு நல்ல கம்ஃபர்ட்டான ஒய்டரான சீட்டாக தான் இருக்குது ரியர் சைடுமே. மற்றபடி குஷன்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்குது, நல்லா இருக்குது. என்ன ஒன்று ஒரு ஹெட்ரெஸ்ட்டை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ஓகே தான் ரியர் சைடு. இந்த டாட்டா பஞ்ச் வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த என்ஜினை பொறுத்தவரையில் 1.2 லிட்டரு 3 சிலிண்டர் என்ஜினு. இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ தான் நம்ம முதல்ல எடுத்து நாட்டிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு பீச் ஓரத்தில் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பொறுத்து இப்போ செகண்ட் கியரில் தான் போயிட்டுருக்கோம். 2000 RPMல போகுது. எந்த ஒரு இதுவும் தெரில, நல்ல பவராகவே ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கியர் ஷிஃப்ட் ஆகும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு கியர் நாப்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாகவே கொடுத்துருக்காங்க. மேனுவல் கியர் பாக்ஸ் தான் அது. ஆனால் ரொம்ப டைட்டாகலாம் ஃபீல் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேபின் உள்ளேருந்து பார்க்க போகும்போது விசிபிலிட்டிஸ், ஓவரால் விசிபிலிட்டிலாம் உள்ளேருந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. பீச்சை ஒட்டி ஒரு சின்ன ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். சஸ்பென்ஷன்லாம் ஓகே தான்.
ஏசியை பொறுத்தவரையில் குறையெல்லாம் இல்லை, நல்லாவே கூலிங்லாம் சில்லு உடனே ஆயிடும். இப்போ வந்து நம்ம ஒரு ஈஸியாக ரோட்டில் வந்து நம்ம போகிறோம். இப்போ தான் வந்து அழுத்தி பார்க்கலாம் 3rd to 4th. இப்போ வந்து ஒரு 2000 RPMல போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து பிக்கப்பை பொறுத்தவரைலாம் நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி இந்த வண்டி நிறைய தடவை நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். இப்போ ஓவர்டேக் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அப்போ கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீலாக இருக்கும். மற்றபடி நீங்கள் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ஏற்றுறதுக்குலாம் அந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வண்டியை வச்சு நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்திருக்கோம். ஹில் ஸ்டேஷன் போனாலுமே நம்ம பின்னாடி வந்து ஒரு 3 பேர் ப்ளஸ் வந்து நம்ம லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு போனாலுமே இன்ஜினில் வந்து எந்த வித ஒரு திணறலோ எதுவும் இருக்காது. நம்ம என்ன ஸ்பீட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்ஜின் பாட்டுக்கு ஏறிட்டே இருந்துச்சு. ஸ்டேரிங் எல்லாம் பொறுத்தவரை நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம ஸ்பீடில் ஒரு 80-90ல் க்ரூஸ் பண்ணிட்டு வர்றோம். பிரேக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அது ஈஸியார்லேருந்து நம்ம ஒரு சின்ன ரோடு எடுக்கிறோம். அங்கே ரோடெலாம் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. அங்கே சஸ்பென்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே பார்த்துக்கலாம். சஸ்பென்ஷனை பொறுத்தவரையிலாம் உங்களுக்கு வந்து ஓகே தான், அவ்வளோ மோசமால நல்லாவே இருக்குது. வண்டி உங்களுக்கு வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறனால டிரைவ் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு குறுகலான ரோடாக இருந்தாலுமே வந்து டிரைவ் பண்ணும்போது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம ட்ரைவ் பண்ண முடியுது. இப்போ சேஃப்டியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. குளோபல் என்கேப்பில் வந்து உங்களுக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் மொத்தத்தில் பாடியோட பில்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ரீமியமாகவும் நல்லா ஹெவியாகவும் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, இப்போ மறுபடியும் ஈஸியாக இல்லை பேச்சு வாங்க நல்லா க்ரூஸ் பண்ணி பார்ப்போம். செகண்ட் கியரில் 3000 RPM கொண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. 3rd கியரில் இருக்குது. இப்போ 4th கியர் மாற்றியாச்சு. ஹைவேவை பொறுத்தவரையில் உங்களுக்கு மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சமாக ஒரு 16 வரையே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மேலே நம்மளால் எடுக்க முடியாது. உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 to 14 அது வரையா தான் நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கு மேலே பெருசாக கிளைம் பண்ண முடியாது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் இந்த டாடா பஞ்சை பற்றி நிறையா தகவல்களை வந்து நாங்கள் பேசியிருக்கோம். வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சென்னை மோட்டார் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்.